Hi, this is Santosh and இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, அதாவது இந்தியாவில் மட்டும் 40 crores people வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுறதா இருக்கட்டும், கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேமிலியில் குரூப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஆஃபீஸ் குரூப்பு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வாட்ஸ்அப் மூலிமா அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு இந்த வாட்ஸ்அப் தருது. அதாவது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப் கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் ஷாப் கிரியேட் பண்ணி மக்களுக்கு உங்களோட சர்வீஸை நீங்கள் செல் பண்ணலாம். அது சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை பொருட்களாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் அவங்ககிட்ட ஆன்லைன்லேயே பணம் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் நிறைய பிஸ்னஸ் வந்து ஆன்லைன் பக்கம் திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஆன்லைனில் இப்படி பண்ண முடியுமா, எல்லாரும் ஆன்லைன் பக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே வந்து ஆன்லைனில் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் தெரியும், ஆன்லைனில் வந்தால் தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து இனிமேல் வந்து ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பழைய மாதிரி ஒரு கடையை மட்டும் வச்சுட்டு உட்காந்துங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகவே ஆகாது. ஏன்னா உலகம் வந்து வேறு ஒரு ஸ்டேஜை தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் உங்களோட ஷாப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தான் மக்கள் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஆன்லைன் பக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன், டிஜிட்டல் ஷோரூம். இந்த டிஜிட்டல் ஷோரூம் ஆப் யாருக்கு அப்படின்னா, யார் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப் வந்து சூட்டபிளாக இருக்கும். அல்லது ஆல்ரெடி அவங்களோட கடையோ இல்லை ஏதோ ஒரு செல்லராக இருப்பாங்க, அவங்க ஆன்லைனில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அல்லது உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கடை இருக்குது, உங்களோட அந்த கடையோட சேல்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே இந்த டிஜிட்டல் ஷோரூம் அப்படிங்கிற ஆப் வந்து பொருந்தும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒன்லி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், சரிங்களா, ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம். அவங்களும் கூட இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களும் ஆன்லைனில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வீட்டில் இருந்தே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கேக்கு செல் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஸ்வீட் ஏதாவது செல் பண்ணுறவங்க, இல்லை வேறு ஏதாவது கைவினை பொருட்கள் ஏதாவது செல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வந்து ஆன்லைனில் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து சர்வீஸை செல் பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை டியூஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கஸ்டமர்ஸோட, சரிங்களா. ஸோ எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ இந்த டிஜிட்டல் ஷோரூம் ஆப்போட டெமோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நமக்கு, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆப் கம்ப்ளீட்லி எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நீங்கள் இதில் ஒரு காசும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், ஒன்லி 20 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை பில்ட் பண்ணிடலாம். அண்ட் மூணாவது பாயிண்ட், உங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கேட்லாகை நீங்கள் வந்து உருவாக்கலாம், சரிங்களா. ஸோ தட் மக்களை வந்து அதை பார்க்குறதுக்கு, அந்த டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை இமேஜஸாக இருக்கட்டும், விலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உருவாக்கிடலாம். அண்ட் நாலாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி டிஜிட்டலாக பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பெரிய பெரிய பேமெண்ட் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் இந்த விஷயத்துக்கு காசை சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இதில் காசெல்லாம் சார்ஜ் பண்ணவே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த அமௌண்ட், சரிங்களா. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதோட டெமோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஜிட்டல் ஷோரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஜிட்டல் ஷோரூம் ஆன்லைன் துக்கான் கிரியேட் ஃப்ரீ ஸ்டோர் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு லோகோ வச்சு ஒரு இது ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ட்ரஸ்டட் பை 25 lakh ஸ்டோர்ஸ் இது வந்து உருவாக்கியிருக்கு, சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளி இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க. லைக் 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, இந்த மாதிரி வந்து நம்ம கூகுள் பேயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஷ் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா. ப்ளீஸ் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து
ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் அந்த காயின் சிம்பிள் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட ஸ்டோரோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கேட்லாக் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃபாக உங்களோட மொத்த ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கியூஆர் கோடும் நீங்கள் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக செட்டிங் வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து உங்களோட லோகோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்டோர் லோகோவை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த மாதிரி உங்களோட கடையோட லோகோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட் யுவர் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 இமேஜஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்வீட் கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து லட்டு இமேஜ் வேணும்னா என்னோட கேலரியில் அந்த இமேஜ் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா சிம்பிளி கூகுளோட இமேஜை நான் யூஸ் பண்ணிப்பேன். இதில் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இது. இப்போ பாருங்களேன், நான் லட்டு அப்படின்னு சர்ச் இமேஜ் இருக்குது இல்லையா, இதை வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வருது இல்லையா, இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி பாருங்கள், ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து ஆப்ஷனும் கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து கூகுள்லேயே இருக்கும், உங்ககிட்ட இல்லைனாலும் கூகுளில் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபீச்சர். சரிங்களா, ஒரு லட்டு வந்து 10 ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கேன். இப்போது 10 ரூபா உள்ளது நான் வந்து 8 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கேட்டகரி நேம் வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா லட்டூஸ் கேட்டகரியில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி நீங்கள் வந்து இப்போது ஷர்ட் கேட்டகரியில் டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ண கேட்டகரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வியூ யுவர் ஷாப் as கஸ்டமர் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு எந்த மாதிரி உங்களோட கடை தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்துருச்சு, என்னோட லோகோ வந்துருச்சு, என்னோட ஆர்டர்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர், மேப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மெயின் பேஜ் போயிட்டு இப்போ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, அமௌண்ட் என்னது, வீக்லி சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே இதில் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஆகும். இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் ஆகிடும். ஓகே ஃபைன், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பழையபடி அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மை பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் வந்துக்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட் பேங்க்னும் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பேங்க்கோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நேமு, அக்கௌண்ட் நம்பரு, வெரிஃபை அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா, இப்போ நான் ஐ வில் டூ இட் லைட்டர். அண்ட் அதே மாதிரி செலக்ட் யுவர் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணது ஃபுட்டு, இந்த இதில் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சரிங்களா, என்னோட ப்ராடக்ட்டை ஒரு இதில் நான் ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன். கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடது நான் அனுப்பிட்டேன். சரிங்களா, இப்போ அனுப்பின உடனே இப்போது கஸ்டமர்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னா சிம்பிளி இப்போ பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின உடனே கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்க ஒன்றா பார்த்துட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக 20% ஆஃபர் இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லட்டு எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பாருங்கள் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வியூ கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வியூ கார்ட் கொடுத்த உடனே பாருங்கள் நமக்கு வந்து எனக்கு ஆப்ஷன் கேட்கும், கஸ்டமர்கிட்ட 1 2 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா, அங்கே 1னா 1, 2னா 2, 3னா 3 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. சரிங்களா, இப்போ அவங்களுக்கு என்ன காமிக்கும், ஐ வில் பிக்கப், நான் வந்து வாங்கிக்கிறேன், அல்லது டெலிவர் திஸ் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களுக்கு காமிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவர் திஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுக்குறேன். இப்போது இது அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். இப்போ பாருங்கள், அவங்க ஓகே கொடுத்த உடனே அவங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே கொடுத்துருவாங்க, அலோ எல்லாமே கொடுத்துட்டு இப்போ அவங்களோட வீட்டு அட்ரஸ்லாம் கொடுப்பாங்களாம், கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இதில் இந்த மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா, ஆர்டர் சீன்,
பேமெண்ட் லிங்க் வில் அப்பியர் ஹியர் ஒன்ஸ் மெர்ச்சன்ட் சென்ட் த பேமெண்ட் லிங்க். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் தானே லட்டு செல் பண்ணுறேன், எனக்கு என்ன வரும் அப்படின்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆப்பில் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். இப்போ அவங்க எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பழையபடி என்னோட ஆப் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து ஆர்டர் அப்படின்னு எங்களுக்குள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது நான் என்ன பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி விடலாம். 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது சரிங்களா. இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சென்ட் பில் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துருவேன். கொடுத்த உடனே என்னாகும், அந்த கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து பில் சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பில் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சிம்பிளி அதை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் காமிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க கூகுள் பே மூலமா ப்ளேஸ் பண்ண வேண்டியது. ப்ளேஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், எனக்குள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஒரு ஆட்டி நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டெமோ பார்த்து வச்சுக்கோங்க. இது மூலிமா நீங்கள் காசு கூட சம்பாதிக்கலாம். எப்படின்னா, நிறைய கடைக்காரங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு 500-1000 ருபீஸாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஒரு ஆர்டரை டெமோக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீ தான், எந்த ஒரு காசும் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் சாரா பாய், டேக் கேர்.